ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு நைட் ஸ்கிரிப்ட்ஸ். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அட்லாண்டிஸ்ன்ற ஒரு கதை தான் பார்க்க போகிறோம். இதுதான் நம்ம செகண்ட் வீடியோ. இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு கதை சொல்கிறதும். ஸோ ஆக்சுவலி வந்து சாட்டர்டே சண்டே நான் வீடியோ போட வேணாம் தான் இருந்தேன், ஆனால் இன்றைக்கி போடுறேன். நீங்கள் என்ன நைட் ஸ்கிரிப்ட்ஸோட நைட்டுன்னு கூப்பிடலாம், NIGHTயில் KNIGHT. ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற கதை பேர் த அட்லாண்டிஸ். கதைக்குள்ளே போகலாமா? ஒரு காலத்துக்கு முன்னாடி 2 பேர் இருந்தாங்க. நம்மளை இப்போ கேமரா ஃப்ரேம்குள்ளே கொண்டு போகும்போது 2 பேரை காமிக்கிறேன். அட்லாண்டிஸை பற்றி ரிசர்ச் பண்ணுறாங்க. அட்லாண்டிஸ்ன்றது நீங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு பழமையான ஒரு இடம். அது ஒரு மித். அந்த மித் உண்மையான்றதை சர்ச் பண்ணுறவங்க தான் அவங்க முகத்தை நமக்கு காமிக்க மாட்டேங்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து அந்த 2 பேர் முகத்தை காமிக்கிறாங்க. பார்த்தா ஒரு பெரிய பின் டெஸ்கில் ஒரு நிறைய பின்ஸை கொட்டி வச்சு ஒரு சில ஃபோட்டோஸ், ஒரு சில நிறைய விஷயங்கள், இன்ஃபர்மேஷன்ஸ் அது எல்லாத்தையும் காமிச்சு ஒட்டி வச்சுருக்காங்க. அது எல்லாமே அட்லாண்டிஸை பற்றி தான் குறிக்குது. அட்லாண்டிஸ்ன்றது பொதுவாக என்னென்னா ஒரு பெரிய நகரம். அது வந்து அட்வான்ஸாக இருந்த நகரம். அது தண்ணிக்குள்ளே முழுகி போன கதை தான் அட்லாண்டிஸோட கதை. நம்ம லேட்டரான் இந்த ஸ்டோரியிலே பார்ப்போம். தெரியலனாலும் பிரச்சனை இல்லை, லேட்டரானாக பார்ப்போம். அப்புறம் அவங்க 2 பேரோட பேர் தெரியப்படுது. ஒருத்தன் பேர் மார்க், இன்னொருத்தன் பேர் லூசிஃபர். இது 2 பேரும் லேப் டோர் திறந்துட்டு வராங்க. திடீர்னு உள்ளே வரவங்க பேர் டாம், பில்லி. லூசிஃபர் கேட்குறான், ஜெனிஃபர் எங்கன்னு. அதுக்கு பில்லி, அவள் அட்லாண்டிஸை தேடி போயிருக்கா, இங்கே தான் பக்கத்தில். அதுக்கு வந்து லூசிஃபர், நீ என்ன லூஸா? அட்லாண்டிஸ்ன்றது ஒரு மித். நம்ம அது உண்மையானது தான், நம்ம அது உண்மையானது அப்படின்றது தான் தேடிக்கிட்டு. அது ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் அடியில், நீங்கள் எல்லாம் விளையாடாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு மார்க் ஒன்று சொல்கிறான். என்னென்னா, இல்லை இது நாங்கள் வந்து சும்மா விளையாடுறதுக்காக சொல்லலை, நாங்கள் காம்ப்ளிகேட்டடாக ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம். ஒரு மிஷின், டைம் கட்டுற மிஷின் மாதிரி இருக்கு. அது ஒரு ஐஸ் கத்தியிலேருந்து நாங்கள் எடுத்தோம். அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னே ஃப்ரோஸ் ஆகிருக்கு. அதை ஏதாச்சும் பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி லூசிஃபர் கிட்ட நின்றுட்டான். அதுக்கு லூசிஃபர், முதல்ல ஜெனிஃபரை தேடி போகணும், ஏன்னா நம்மளுக்கு மனுஷங்க தான் முக்கியம் இந்த ப்ராஜெக்டோட அப்படின்னு சொல்கிறான். ஸோ அதுக்கு லூசிஃபர் ஓகேன்னு சொல்லி எல்லோரும் கிளம்புறாங்க. 5 மணி நேரம் கழித்து ஜெனிஃபரை ஐஸுக்கு அடியில் பார்க்குறாங்க. அவங்க சப்மரீனில் இருக்கிறதுனால அவங்களால வெளியே போக முடியும். திடீர்னு இதை கவனிக்காம போய்கிட்டு இருக்கும்போது ஒரு பாறையில், ஐஸ் பாறை, அதில் முட்டிட்டு உள்ளே தண்ணி வர ஆரம்பிக்குது. இவங்க எல்லாரும் முழுகுறாங்க. அப்படியே பிளாங்க் அவுட் ஆகுது. திடீர்னு லூசிஃபர் ஏஞ்சிக்கிறான். அப்போது அவனுக்கு மயக்கம் வர மாதிரி இருக்குது. கண்ணுக்கு முன்னாடி ஒரு விசித்திரமான உருவத்தை பார்க்குறான். அப்படியே இந்த சீரீஸோட எபிசோட் 1 முடியுது. இதுதான் அட்லாண்டிஸை பற்றி நம்ம சொல்கிறோம். ஃபஸ்ட்டு பார்க்குற ஒரு எபிசோட். செகண்ட் எபிசோட் இங்கே ஆரம்பிக்குது. அந்த அட்டாக்கு அடுத்து லூசிஃபர் அவன் கண்ணை திறக்கிறான். அவன் கண்ணை திறத்ததுக்கு அடுத்து லூசிஃபர் மூச்சு வாங்கி, நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது அந்த விசித்திரமான உருவம், நீ வந்து ஒரு பயங்கரமான ஒரு இடத்துல இருக்க அப்படின்னு சொல்லுது. லூசிஃபர் என்ன அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சும்மா தான் சொன்னேன், நீ ஒரு பத்திரமான இடத்துல இருக்க அப்படின்னு சொல்லுது. அப்போ லூசிஃபர், நீ யார்? என் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஜெனிஃபர்லாம் எங்கன்னு கேட்கும்போது, நீ கவலைப்படாத, ஜெனிஃபர் அந்த பொண்ணு தானே, அவள் பாதுகாப்பாக இருக்கு, உன் ஃப்ரெண்ட்ஸும் தான், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லுது. அப்போ லூசிஃபர், என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த விசித்திரமான உருவம், கவலைப்படாத, நீ சேஃபான பிளேஸில் தான் இருக்க. இது பிளேஸ் என்ன தெரியுமா? நீ ரொம்ப நல்லா யோசிச்சுக்கிட்டு இருந்த, தேடிக்கிட்டு இருந்த அட்லாண்டிஸ் அப்படின்னு சொல்லும்போது இவன்கிட்ட பேசிக்க ஆரம்பிக்கிறான் லூசிஃபர். இல்லை நம்மளுக்கு பைத்தியம் முடிச்சிருக்கு, நம்ம இங்கேருந்து தப்பிச்சா மொத்தம் போதும், இது என்ன பிரச்சனைன்னே தெரியல நமக்கு அப்படின்னு பேச ஆரம்பிக்கும்போது, அப்புறம் நான் வந்து ராபர்ட், அட்லாண்டியன், ஓகேவா அப்படின்னு சொல்லி இன்ட்ரடக்ஷன் கொடுக்கும்போது, ஓகே இப்போ நீ வந்து கனவு காண்றா, இங்கேருந்து நம்ம எப்படியாவது தப்பிச்சாகணும் லூசிஃபர் ட்ரை பண்ணும்போது, நோ என்னால் ஒன்று விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ராபர்ட் சொல்கிறேன். அதுக்கு லூசிஃபர், ஏன் அப்படின்னு கேட்கும்போது, இது அட்லாண்டிஸ், உங்கள் நார்மல் உலகம் கிடையாது. இதோட ரூலர் பேர் தெரியும்ல, பொசைடனோட பையன் அட்லஸ் அப்படின்னு சொல்லும்போது லூசிஃபருக்கு ஒரு ஷாக். ஏன்னா வந்து இந்த இடம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அழிஞ்சு போனதான் லூசிஃபர் கேள்விப்பட்டிருக்கான். அப்போது ராபர்ட், நான் உனக்கு வந்து ஒரு கதை தான் ப்ளே பண்ண போகிறேன்,
அட்லாண்டிஸ் எப்படி உருவாச்சு, இப்போ எப்படி அழிஞ்சது, இப்போ அட்லாண்டிஸ் எப்படி இருக்குன்றது தான். ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. கேட்குறியா அப்படின்னு சொல்லும்போது, கேட்டால் என்னை விடுவியான்னு சொல்லி லூசிஃபர் கேட்குறான். அதுக்கு கண்டிப்பாக விடுவோம், கவலைப்படாத, இதில் ஒன்றும் பிரச்சனை நடக்காது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறான் ராபர்ட். அந்த வீடியோவில் தான் அட்லாண்டிஸோட உண்மையான ஆரிஜினை பற்றி சொல்கிறாங்க. ஸோ அந்த ஆரிஜின் ஆக்சுவலி 3rd எபிசோடில் தான் வருது. ஸோ நான் ஒரு நாளைக்கு 2 எபிசோடுன்னு தான் எஸ்டிமேட் பண்ணி வச்சுருந்தேன். அதுவே வந்து அதிகமாக போயிட்டுருக்கு மினிட்ஸு. நான் 5 மினிட்ஸ் தான் ஆகும்னு நினச்சி இது பண்ணேன், ஆனால் அதிகமான மினிட்ஸ் ஆகுது. ஸோ அப்போது நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். அதில் வந்து எபிசோட் 3, எபிசோட் 4 2 எபிசோடும் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். இன்னும் அற்புதமான கதைகள் எல்லாம் எழுதி வச்சுருக்கோம். இந்த மாதிரி நிறைய கதைகள் நீங்கள் கேட்க நினைக்கிறீங்கன்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அகெயின் வெல்கம் டு நைட் ஸ்கிரிப்ட்ஸ். நான் உங்கள் நைட், KNIGHT. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். நீங்கள் எங்கள் சேனலை மறுபடியும் விசிட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்களை வெயிட் பண்ணுறேன். நீங்கள் எல்லோரும் எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்து என் கோலையும் என் டீமோட கோலையும் அச்சீவ் பண்ண ஹெல்ப் பண்ணோம். Until then, bye from your night. Bye.